وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் சென்ற வாரம் ரமதான் அதே போன்று சம்பந்தமான பல விடயங்களை முதல் பாடத்திலே பார்த்தோம். நாங்கள் படிக்கக்கூடிய புத்தகம் அல்-ஃபிக்ஹுல் முயஸ்ஸர் في ضوء الكتاب والسنة. الفقه الميسر في ضوء الكتاب والسنة. இந்த புத்தகத்திலே கிதாப் சியாம், நோன்பு பற்றிய பாடங்களை உள்ளடக்கிய பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் முதலாவதாக நாங்கள் நோன்பு பற்றிய சில அடிப்படைகளை தெரிந்து கொண்டோம். தாரீஃபு சியாம், நோன்புக்குரிய வரைவிலக்கணம். வபயானு அர்கானி, அதே போன்று நோன்புடைய ருக்குன்கள், இவைகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவது மஸ்அலாவாக அக்ஸாமு சியாம், நோன்புடைய வகைகள். நோன்பு வாஜிப், அதே போன்று சுன்னத், அதாவது தத்தவ்வா, உஃபரியான நோன்பு, கட்டாயமான நோன்பு என்று இரண்டு வகையான நோன்புகளை நாங்கள் பார்த்தோம். கட்டாயமான நோன்பிலே 3 வகை இருக்கிறது என்பதையும் பார்த்தோம். அதிலே முதல் வகை சோம ரமதான், ரமதானுடைய நோன்பு. அதே போன்று சோமுல் கஃபாராத், குற்றப்பரிகார நோன்புகள். அதே போன்று சோமுன் நதர், நேர்ச்சை நோன்பு என்று 3 வகையான நோன்புகளை பார்த்தோம். இதுதான் கட்டாயமான நோன்புகள். சுன்னத்தான நோன்புகள் நிறைய இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்க்கலாம். அதே போன்று ரமதான் மாதத்துடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி சுருக்கமாக பார்த்தோம். ஃபதுலு சியாமி ஷஹரி ரமதான். அதே போன்று வல் ஹிக்மத்து மின் மஷ்ரூஇய்யதி ஸௌமிஹி, ரமதான் மாதத்திலே நோன்பு மார்க்கமாக்கப்பட்டிருப்பதற்குரிய நுட்பம் என்ன, அதற்குரிய நோக்கங்கள் என்ன என்பதை பற்றி கடைசியாக பார்த்தோம். இன்று நாங்கள் ஷுரூத்து வுஜூபி சியாமி ரமதான், ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்பதற்கு வாஜிபாகுவதற்குரிய நிபந்தனைகளை பற்றி பார்ப்பதற்கு இருக்கின்றோம். அதாவது ரமதான் மாதத்திலே நாங்கள் நோன்பு நோற்பது வாஜிப். யாருக்கு ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பது வாஜிபாக இருக்கிறது, எந்தெந்த நிபந்தனைகள் இருந்தால் ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பது கடமையாகிறது என்பதை பற்றித்தான் இந்த மஸ்அலாவிலே பேச இருக்கின்றார்கள். அதிலே முதலாவது நிபந்தனை, எங்களுக்கு தெரியும் ஷுரூத் என்று நாங்கள் சொல்வது நிபந்தனைகள். ஒரு வணக்கத்திற்கு நிபந்தனைகள் இருக்கின்றன. எந்த ஒரு தொழுகையாக நீங்கள் எடுத்து பார்த்தாலும், வேறு வணக்கங்களை எடுத்துக்கொண்டாலும் அவைகளுக்கு ஷர்த்துகள், நிபந்தனைகள் இருக்கின்றன. அதே போன்று ஒரு வணக்கத்திலே ருக்குன்கள் இருக்கின்றன, வணக்கத்துடைய பிரதானமான பகுதிகள். உதாரணமாக நீங்கள் தொழுகை எடுத்துக்கொண்டால் அதிலே வுது செய்வது தொழுகைக்குரிய ஷர்த், சுத்தமாக கொள்வது தொழுகைக்குரிய ஷர்த். தொழுகையிலே ருக்கு செய்வது, சுஜூத் செய்வது, இது தொழுகையில இருக்கக்கூடிய ருக்குன். எனவே ருக்குனுக்கும் ஷர்த்துக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது. ருக்குன் என்பது அந்த வணக்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும். ருக்குன் இல்லாமல் போய்விட்டால் தொழுகையே இல்லை, அந்த வணக்கமே இல்லாமல் போய்விடும், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்றுதான் ஷர்த்தும், ஷர்த் இல்லாமல் போனால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அது அந்த வணக்கத்தை நாம் செய்வதற்கு முன்னால் ஷர்த்தை செய்ய வேண்டும். தொழுகைக்கு முன்னால் நாம் வுது செய்ய வேண்டும். ருக்கு சுஜூத் என்பது தொழுகைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒன்று, தொழுகையின் ஒரு பகுதி. வுது என்பது தொழுகையின் ஒரு பகுதி அல்ல, ஆனால் தொழுகைக்கு அது ஒரு நிபந்தனை. எனவே நோன்பு நோற்பதற்கு, நோன்பு கடமையாவதற்கு மார்க்கத்திலே சில நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகளை நாங்கள் இப்போது பார்க்கலாம். அதிலே முதலாவது நிபந்தனை அல் இஸ்லாம். இஸ்லாம், ஒருவர் முஸ்லிமாக இருந்தால்தான் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபலா யஜிபு
வலா யஸிஹு ஸியாமு மினல் காஃபிர். ஒரு காஃபிரிடமிருந்து நோன்பு சிஹத்தாக மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் என்ன சொன்னார்கள்? ஃபலா யஜிபு. ஒரு காஃபிருக்கு நோன்பு கடமை இல்லை. ஒரு காஃபிருக்கு வணக்க வழிபாடுகள் கடமையா இல்லையா என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே சரியான கருத்து என்ன என்றால், நான் அறிஞர் என்று எங்கே சொன்னாலும் அதற்கு நீங்கள் சாதாரணமாக மௌலவிமார்களையோ அவ்வாறு கருதிவிடக்கூடாது. நான் அறிஞர் அல்லது உலமாக்கல் என்று சொல்வது யாரை என்றால், ஆய்வு செய்யக்கூடிய கிதாபுகளிலே யாரை அறிஞர்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களைத்தான். சாதாரணமாக அரபு மொழியை தெரிந்து அல்லது மார்க்க சட்டங்களை சாதாரணமாக படித்திருக்கக்கூடியவர்களை நாடுவதில்லை. எனவே அறிஞர்கள், உலமாக்கல் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆய்வுக்குரியவர்கள், ஃபுக்கஹாக்கள், முஹத்திதீன்கள், அந்த மாதிரி ஆட்களைத்தான் நாங்கள் அறிஞர்கள் என்று சொல்கிறோம். எனவே அவர்களிலே சரியான நிலைப்பாடு என்னவென்றால், அவர்களிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரியான நிலைப்பாடு என்னவென்றால், ஒரு காபிருக்கும் கூட மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகள் கடமை. தொழுகை, நோன்பு, ஹஜ் இவைகள் எல்லாமே அவர்களுக்கு கடமை. ஆனால் அவர்கள் அந்த மார்க்க கடமைகளை செய்தால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஈமான் நிபந்தனை. எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு முதலிலே அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லீமாக இல்லை என்றால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆனால் அவர்கள் அந்த கடமைகளை விட்டதற்காக தண்டிக்கப்படுவார்களா என்று கேட்டால், ஆம், தண்டிக்கப்படுவார்கள். கடமையாக இருந்தால் தான் தண்டிக்கப்பட முடியும். கடமை இல்லை என்றால் தண்டிக்கப்பட முடியாது. அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளையிலே காபிர்களுடைய நிலைமை பற்றி குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான்? மா சலககும் ஃபீ சகர். சகர் என்ற நரகத்திலே உங்களை போட்டது எது, உங்களை நுழைய செய்தது எது என்று காபிர்களிடத்திலே நாளை மறுமையிலே கேட்கப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், காலு லம் நகு மினல் முஸல்லீன். நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை. எனவே இங்கே ஏன் அவர்கள் நரகத்திலே தண்டிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. எனவே அவர்கள் தொழாததற்காக தண்டிக்கப்படுகிறார்கள் என்று இந்த ஆயத் சொல்கிறது. அந்த அடிப்படையிலே காபிர்களுக்கும் தொழுகை கடமை. ஆனால் உலகத்திலே அவர்களிடமிருந்து தொழுகையோ ஏனைய வணக்கங்களோ ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அவர்களிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும். ஈமான் நிபந்தனை. ஈமான் இல்லா முதலிலே அவர்கள் எந்த ஒரு வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனை அவர்கள் இஸ்லாத்துக்குள் வர வேண்டும். சரி, எனவே இங்கே இஸ்லாம் என்பது நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனை என்று இவர்கள் சொல்லியிருந்தாலும் பலமான கருத்து என்னவென்றால், நோன்பு சிஹத்தாகுவதற்குரிய நிபந்தனை, நோன்பு செல்லுபடியாகுவதற்குரிய நிபந்தனை தான் இஸ்லாம். ஆனால் கடமையா என்று கேட்டால், ஆம், கடமை. காபிருக்கும் எல்லா கடமைகளும் இருக்கின்றன. அதற்காக அவர்கள் மர்மையில் தண்டிக்கப்படுவார்கள் என்பதுதான் சரியானது. ஆனால் சிஹத் ஆகுமா என்று கேட்டால், வலா யஸிஹு ஸியாமு மினல் காஃபிர். காபிரிடமிருந்து நோன்பு சிஹத்தாக மாட்டாது, செல்லுபடியாக மாட்டாது. ஏனென்றால் லிஅன்ன ஸியாம இபாதஹ். நோன்பு என்பது ஒரு வணக்கம். வல் இபாதத்து லா தஸிஹு மினல் காஃபிர். இபாதத் காபிரிடமிருந்து செல்லுபடியாகாது. ஃபஇதா அஸ்லம். ஒரு காபிர் இஸ்லாத்துக்குள் வந்துவிட்டால் லா யல்ஸமு பிகதாஇ மா ஃபாதஹ். அந்த காபிருக்கு விடுபட்ட நோன்புகளை அல்லது தொழுகைகளை அவர் கதா செய்ய வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் அதற்கு வேறு ஆதாரம் இருக்கிறது. என்ன ஆதாரம்? ஒரு காபிர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு முன்னால் அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். எனவே அந்த அடிப்படையிலே அவருக்கு விடுபட்ட நோன்புகளை அவர் கதா செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. அடிப்படையில் பார்த்தால் அவருக்கு கட்டாயம். ஆனால் அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான்? நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல் இஸ்லாம் யஜுபு மா கான கபலஹு. இஸ்லாம் அதுக்கு முன்னால் நடந்த எல்லா பாவங்களையும் அழித்துவிடும். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இரண்டாவது நிபந்தனை அல் புலூக். இரண்டாவது நோன்பு கடமையாவதற்குரிய நிபந்தனை அல் புலூக். புலூக் என்றால் ஒருவர் பருவ வயதை அடைய வேண்டும். பருவ வயதை அடையாத ஒருவருக்கு மார்க்கத்திலே ஏவல் விலக்கல் கிடையாது. அவருக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது.
அதனால் தான் என்ன சொல்கிறார்கள், ஃபலா யஜிபு ஸியாமு அலா மன் யப்லுகு ஹத்தத் தக்லீஃப். தக்லீஃபுடைய எல்லையை அடையாதவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. எனவே ஏவல் விலக்கல்களுக்கு உட்படாத ஒருவராகத்தான் பருவ வயதை அடையாதவர் இருப்பார். ஏனென்றால் நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸா, 3 பேரை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. அதாவது அவர்களுக்கு பாவம் எழுதப்பட மாட்டாது. 3 பேர். அந்த 3 பேரில் ஒருவர் யாரை சொன்னார்கள், ஃபதக்கர மின்ஹுமுஸ் ஸபிய்ய ஹத்தா யஹ்தலிம். ஒரு சிறுவர் அவர் பருவ வயதை அடையும் வரையிலே, ஒரு சிறுவன் பருவ வயதை அடையும் வரையிலே அவனுக்கு எந்த ஒரு பாவமும் எழுதப்பட மாட்டாது. அவனை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பல வழிகளிலே இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ரைட்டா? ஆனால் பருவ வயதை அடைவது என்பது நோன்பு கடமையாகுவதற்கான நிபந்தனை. பருவ வயதை அடையாத ஒருவர் நோன்பு நோற்றால், ஒரு சிறுவர் நோன்பு நோற்றால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த நோன்பு சிஹத்தாகுமா? அந்த நோன்பு செல்லுபடியாகுமா என்று கேட்டால் ஆம், சிஹத்தாகும். அந்த நோன்பு செல்லுபடியாகும். அந்த சிறு வயதில் இருக்கக்கூடியவர் முமையிஸாக இருந்தால், அதாவது பிரித்தறியக்கூடிய பருவத்தை அடைந்த ஒரு சிறுவராக இருந்தால் அவர் நோன்பு நோக்கக்கூடிய நோன்பு செல்லுபடியான நோன்பாக இருக்கும். அதனைத்தான் என்ன சொல்கிறார்கள், வலாக்கின், ஆனாலும் வலாக்கின்னஹு யஸிஹு ஸியாமு மின் கைரில் பாலிகி லவ் ஸாம இதா கான முமையிஸா. எனவே நோன்பு சிஹத்தாகுவதற்குரிய நிபந்தனை அல்ல புலூக் என்பது. நோன்பு செல்லுபடியாகுவதற்குரிய நிபந்தனை அல்ல ஒருவர் பருவ வயதை அடைய வேண்டும் என்பது. நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனை. எனவே அவருக்கு கடமை இல்லை, ஆனால் அதை நோற்றால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். இஸ்லாம் என்பது நோன்பு சிஹத்தாகுவதற்குரிய நிபந்தனை. புலூக் என்பது பருவ வயதை அடைய வேண்டும் என்பது நோன்பு கடமையாகுவதற்குரிய நிபந்தனை. எனவே கடமையாகுவதற்கு முன்னால் அவர் செய்தால் அவரிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். وَيَنْبَغِي لِوَلِيِّ أَمْرِهِ أَنْ يَأْمُرَهُ بِالصِّيَامِ لِيَعْتَادَهُ وَيَأْلَفَهُ. ஒரு சிறுவனை பொறுத்தவரை அவர்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் அந்த சிறுவர்களுக்கு நோன்பு பிடிக்குமாறு ஏவுவது அவசியம். ஏன்? அவர் அதற்கு பழக்கப்படுவதற்காக. ஏனென்றால் சஹாபாக்களும் இவ்வாறு அவர்களுடைய குழந்தைகளுக்கு நோன்பு நோட்பதற்கு பயிற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்க முடியும். எனவே அந்த அடிப்படையிலே சிறுவர்கள் நோன்பு நோட்பது அவர்கள் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு இலகுவாக அந்த நோன்பை நோட்பதற்கு, அதிலே குறை செய்யாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கும். சிறிய வயதிலே அவர்கள் பயிற்சி எடுப்பது. அடுத்த நிபந்தனை, ஒருவருக்கு நோன்பு கடமையாகுவதற்கு அடுத்த நிபந்தனை அல் அக்ல், புத்தியுள்ளவராக அவர் இருக்க வேண்டும். புத்தி சுயாதீனம், அதாவது ஒருவருக்கு புத்தி சுயாதீனம் இல்லாமல் இருந்தால் அவருக்கு நோன்பு கடமை இல்லை. அதாவது யாருக்கு? மஜ்னூன், பைத்தியக்காரராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு, வல் மஅதூ, அல்லது அரைவாசி பைத்தியம், அதாவது அவருக்கு அவருடைய பேச்சுக்களிலே ஒரு பகுதி பைத்தியக்காரருடைய பேச்சு மாதிரியும் இன்னொரு பகுதி சாதாரணமானவர்களுடைய பேச்சாகவும் இருக்கக்கூடியவர்கள், இப்படியானவர்களுக்கு நோன்பு கடமை இல்லை. கடமையும் இல்லை, அவர்கள் நோன்பு நோற்றால் அது செல்லுபடியும் ஆகாது. அது சிஹத்தாகுவதற்குரிய ஷர்த்தும் தான், அதே போன்று நோன்பு வாஜிபாகுவதற்குரிய நிபந்தனையும் தான் ஒருவரிடத்திலே புத்தி இருப்பது. ஃபலா யஜிபு ஸியாமு அலல் மஜ்னூனி வல் மஅதூஹ் லிகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருஃபிஅல் கலமு அன் ஸலாஸா. 3 பேரை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது என்று சொன்னதில்லை. நபி அவர்கள் யாரையும் சொன்னார்கள், ஃபதக்கர மின்ஹுமுல் மஜ்னூன ஹத்தா யஃபீக், பைத்தியக்காரர் அவர் நல்ல நிலையை அடையும் வரையில். அது அவருடைய குற்றம் கிடையாது. அல்லாஹு தாலா அவர் சோதனைக்காக அல்லது மற்றவர்களுக்கு படிப்பினைக்காக ஒருவரை அவ்வாறு வைத்திருக்கின்றான். அதிலே அவர் நோன்பு நோட்பது அவருக்கு கடமை இல்லை. அடுத்த நிபந்தனை என்னவென்றால் அஸ்ஸிஹா, ஆரோக்கியம். ஒருவர் நோன்பு கடமையாகுவதற்கு அடுத்த நிபந்தனை ஆரோக்கியம் உள்ளவராக அவர் இருக்க வேண்டும். எனவே நோயாளியாக இருப்பவருக்கு நோன்பு கடமை இல்லை. சிலர் இந்த நிபந்தனை எவ்வாறு சொல்வார்கள், அல் குத்ரா, நோன்பு நோட்பதற்கு சக்தி அவரிடத்தில் இருக்க வேண்டும். யாரிடத்திலே நோன்பு நோட்பதற்கு சக்தி இல்லையோ அவருக்கு நோன்பு நோட்பது
கடமை இல்லை. அவருக்கு நோன்பு நோட்பது கடமை இல்லை. فمن كان مريضا لا يطيق الصيام لم يجب عليه. எனவே நோன்பு நோட்பதற்கு சக்தி இல்லாத நோயாளிக்கு நோன்பு கடமை இல்லை. وإن صام صح صيامه. ஒரு நோயாளி நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும். என்றால் நோன்பு கடமையாகுவதற்குத்தான் இந்த நிபந்தனை. அவர் ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பு சிஹத்தாகுவதற்கு, செல்லுபடியாகுவதற்கு அது நிபந்தனை அல்ல. எனவே ஒரு நோயாளி அவருடைய நோயோடும் கஷ்டத்தோடும் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு செல்லுபடியாகும், அவருடைய கடமை நீங்கிவிடும். நோயாளிக்கு நோன்பு கட்டாயமில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நோய் முடிந்ததற்கு பிறகு அந்த நோன்பை கதா செய்து கொள்ள வேண்டும். இதனைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், وَمَنْ كَانَ مَرِيضًا أَوْ عَلَى سَفَرٍ فَعِدَّةٌ مِنْ أَيَّامٍ أُخَرَ. யார் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கிறாரோ அவர்கள் வேறு நாட்களில் அவர்கள் விட்ட நோன்புகளை எண்ணி நோன்பு நோற்று கொள்ளட்டும். فإذا زال المرض وجب عليه قضاء ما أفطر من أيام. அடுத்த 5வது நிபந்தனை அல் இகாமா. ஊரிலே தங்கி இருக்க வேண்டும். யாருக்கு நோன்பு கடமை என்றால் அவர் ஊரிலே தங்கியுள்ளவராக இருக்க வேண்டும். அதாவது பிரயாணிக்கு நோன்பு கடமை இல்லை. ஃபலா யஜிபு ஸௌமு அலல் முஸாஃபிர். முஸாஃபிருக்கு, பிரயாணிக்கு நோன்பு கடமை இல்லை. ஏற்கனவே சொன்ன அந்த குர்ஆன் ஆயத் அது எங்களுக்கு சொல்கிறது. சரி, ஒரு பிரயாணி நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது சிஹத்தாகுமா, செல்லுபடியாகுமா என்று கேட்டால் நிச்சயமாக செல்லுபடியாகும். என்றால் ஊரிலே தங்கி இருக்க வேண்டும் என்பது நோன்பு கட்டாயமாகுவதற்குரிய கடமை, ஷர்த், நிபந்தனையை தவிர நோன்பு சிஹத்தாகுவதற்குரிய நிபந்தனை அல்ல. அதனால் அவர் நோன்பு நோற்றால் அவருடைய நோன்பு சிஹத்தாகும். ஃபலவ் ஸாமல் முஸாஃபிரு ஸஹ்ஹ ஸியாமுஹு வயஜிபு அலைஹி கதாஉ மா அஃப்தரஹு ஃபிஸ் ஸஃபர். சஃபரிலே அவர் விட்ட நோன்புகளை அவர் பிறகு கதா செய்து கொள்ள வேண்டும். 6வது நிபந்தனை அல் குலூவு மினல் ஹைதி வன் நிஃபாஸ். ஒருவர் மாதவிடாயிலிருந்தும் அதே போன்று பிரசவ இரத்தத்திலிருந்தும் சுத்தமாக இருப்பது. இது முக்கியமான ஒரு நிபந்தனை. அதாவது இது பெண்களுக்குரிய ஒரு நிபந்தனை. பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் மாதவிடாய் நிலையிலோ அல்லது பிரசவ இரத்தம் வரக்கூடிய நிலையிலோ அவர்கள் இருக்கக்கூடாது. அந்த நிலையில் அவர்கள் நோன்பு நோட்பது அவர்களுக்கு கட்டாயமும் இல்லை. நோன்பு நோற்றால் அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது. فالحائض والنفساء لا يجب عليهما الصيام بل يحرم عليهما. நோன்பு நோட்பது அவர்களுக்கு ஹராம். என்றால் மாதவிடாய், அதே போன்று ஹைத், அதே போன்று நிஃபாஸ், இவை இரண்டும் நோன்பு நோட்பதற்கு தடைகள், மானே. உங்களுக்கு தெரியும், மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அதில் நிபந்தனைகள் பூரணமாக இருக்க வேண்டும். தடைகள் அதில் இருக்கக்கூடாது. தடைகளை விட்டும் அது நீங்கி இருக்க வேண்டும். இங்கே மாதவிடாய், அதே போன்று நிஃபாஸ் இருந்தால் அது அங்கே தடை இருக்கிறது. அதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அலைஸ இதா ஹாதத். ஒரு பெண் மாதவிடாய் நிலைக்கு வந்தால் லம் துஸல்லி வலம் தசும். தொழுவதோ நோன்பு நோட்பதோ இல்லை, அவ்வாறு இல்லையான்னு கேட்டார்கள். ஃபதாலிக மின் நுக்ஸானி தீனிஹா. அதுதான் அந்த பெண்ணிடம் மார்க்கத்திலே வரக்கூடிய குறைபாடு. ஆண்கள் தொழுவதை போன்று அவர்கள் தொழுவதில்லை. மாதவிடாய் காலத்திலே அவர்கள் நோன்பு நோட்பதில்லை. ஆனால் அந்த பெண்கள் அவர்கள் விட்ட நோன்புகளை கதா செய்வது அவர்களுக்கு கட்டாயம். வயஜிபுல் கதாஉ அலைஹிமா. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பெண் கேட்ட பொழுது அவர்கள் பதில் சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? கான யுஸீபுனா தாலிக. அது எங்களுக்கு ஏற்படும், மாதவிடாய் எங்களுக்கு ஏற்படும். ஃபனுமரு பிகதாஇஸ் ஸௌமி வலா நுமரு பிகதாஇஸ் ஸலாஹ். நாங்கள் நோன்பை கதா செய்யுமாறு கட்டளையிடப்படுவோம், தொழுகையை கதா செய்யுமாறு கட்டளையிடப்பட மாட்டோம். எனவே இவைகள் தான் நோன்பு கடமையாகுவதற்கு அல்லது நோன்பு சிஹத்தாகுவதற்கு, செல்லுபடியாகுவதற்குரிய நிபந்தனைகள் நாங்கள் இப்போது பார்த்தோம். அடுத்த மஸ்அலாவுக்கு நாங்கள் வருவோம். ஃபுபூது துகூலி ஷஹ்ரி ரமதான வன்கிதாஇ. ரமதானுடைய மாதம்
உறுதியாகுவதற்கு, ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது உறுதியாகுவதற்கு, அல்லது வன்கிதாகும், ரமதானுடைய மாதம் முடிவடைந்து விட்டது என்பது உறுதியாகுவதற்கு என்ன நாம் செய்ய வேண்டும்? எவ்வாறு நாங்கள் முடிவு செய்வது? ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது அல்லது முடிவடைந்து விட்டது என்பதை எவ்வாறு உறுதி செய்வது? يثبت دخول شهر رمضان برؤية الهلال بنفسه أو بشهادة غيره على رؤيته أو إخباره بذلك. ரமதான் மாதத்துடைய ஆரம்பம் துஹூல் ஷஹர் ரமதான் எவ்வாறு உறுதியாகும் என்றால் பிறை பார்ப்பதன் மூலமாக. பினப்சிஹி, ஒரு முஸ்லிம் தானாக என்ன செய்கிறார்? பிறை பார்க்கின்றார். அவு பிஷஹாததி கைரிஹி அலா ருயதிஹி, வேறொருவர் அதை பிறையை பார்த்ததாக சாட்சி சொல்கின்றார். அவு இஹ்பாரிஹி விதாலிக், சாட்சி சொல்ற தகவல் அல்ல இவருக்கு கிடைக்கிறது. இவ்வாறு பிறை பார்ப்பதன் மூலமாகத்தான் ரமதானுடைய மாதம் ஆரம்பமாகிறது. ரமதானுடைய பிறையை நாங்கள் பார்த்தால் ரமதானுடைய மாதம் ஆரம்பித்து விட்டது. فإذا شهد مسلم عدل برؤية هلال رمضان, ரமதானுடைய மாதத்தின் பிறை தென்பட்டு விட்டதாக ஒரு முஸ்லிம், நீதியான நேர்மையான ஒரு முஸ்லிம் சாட்சி சொன்னால், ثبت بهذه الشهادة دخول شهر رمضان, இந்த சாட்சியத்தின் மூலமாக ரமதானுடைய மாதம் ஆரம்பமாவது உறுதியாகிவிடும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹர ஃபல்யஸும், உங்களிலே யார் அந்த மாதத்தை அடைகின்றாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? இதா ரஅய்துமூஹு ஃபஸூமூ, பிறையை நீங்கள் கண்டால் நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மக்கள் பிறை பார்த்தார்கள், நான் பிறை பார்த்ததை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன். அதாவது மக்கள் பிறை பார்ப்பதற்கு முயற்சித்தார்கள், நான் பிறை கண்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் சொன்னேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள். அந்த பிறை சாட்சியத்தின் அடிப்படையிலே நோன்பு நோற்றார்கள், மக்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளை இட்டார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறை பார்த்ததை அடிப்படையாக வைத்து நோன்பு நோற்றிருக்கிறார்கள். நபி அவர்கள் தான் ஆட்சி தலைவர், அவரிடத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் மக்களுக்கும் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் பிறை பார்க்க வேண்டும் என்பதிலே அறிஞர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இங்கே ஒரு முஸ்லிம் சாட்சி சொன்னால் அந்த பிறை ஏற்றுக்கொள்வதற்கு போதுமானது என்ற கருத்தை இந்த அறிஞர்கள் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் ஆதாரமாக எடுத்திருப்பது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இன்னும் சில அறிஞர்கள் 2 பேர் சாட்சி சொன்னால்தான் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் பின்னால் பார்ப்போம், இதனுடைய முடிவிலே பார்ப்போம். ஃபஇல்லம் யரல் ஹிலால, ஒரு முஸ்லிம் பிறை காணவில்லை, அவுலம் யஷ்ஹத் முஸ்லிமுன் ஆதிலும் பிருயதிஹி, அல்லது எந்த ஒரு முஸ்லிமும் நீதியான எந்த ஒரு முஸ்லிமும் நேர்மையான மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் பிறை கண்டதாக சாட்சி சொல்லவில்லை என்றால், வஜப இக்மாலு இத்ததி ஷஅபான 30 யௌமா, ஷஅபான் மாதத்தை 30 நாட்களாக பூர்த்தி செய்ய வேண்டும். வலா யஸ்புது துஹூலு ஷஹ்ரி பிகைரி ஹாதைனில் அம்ரைன், இந்த 2 விடயங்கள் தவிர வேறு வழிகளில் அதாவது மாதத்துடைய ஆரம்பம் உறுதியாகாது. எனவே பிறை காண வேண்டும், பிறை காணாவிட்டால் மாதத்தை 30ஆக பூர்த்தி செய்ய வேண்டும். ருயத்துல் ஹிலால் அவு இத்மாமி ஷஅபான 30 யௌமா. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? சூமூ லிருயதிஹி, அதனை பார்த்து நீங்கள் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், பிறையை பார்த்து நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வஅஃப்திரு லிருயதிஹி, அதனை பார்த்து நீங்கள் நோன்பை விட்டு விடுங்கள், அதாவது பெருநாள் எடுங்கள். ஃபஇன் குப்பிய அலைக்கும், அது உங்களுக்கு மறைக்கப்பட்டால், பிறை உங்களுக்கு மறைக்கப்பட்டால், ஃபஅக்மிலு இத்தத ஷஅபான 30, ஷஅபானுடைய மாதத்தை 30ஆக பூரணப்படுத்திக் கொள்ளுங்கள். எனவே பிறை பார்ப்பது அவசியம். பிறை தென்பட்டால் நாங்கள் மாதத்தை ஆரம்பிக்கலாம். ஷஅபானுடைய மாதத்திலே 29வது நாளையிலே நாங்கள் பிறை பார்ப்போம். பிறை தென்பட்டால்
ஷாபானுடைய மாதம் முடிவடைந்துவிடும், ரமதானுடைய மாதம் ஆரம்பித்துவிடும். ஷாபானுடைய மாதத்துடைய இறுதியிலே எங்களுக்கு பிறை தென்படவில்லை என்றால் ஷாபான் மாதத்தை நாங்கள் 30ஆக பூர்த்தி செய்வோம். 30ஆக பூரணப்படுத்திவிட்டு அடுத்த நாள் நாங்கள் என்ன செய்வோம்? ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிப்போம். அடுத்த இரவு ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிப்போம். எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்திலே மாதங்கள் 29 நாளாக இருக்கும் அல்லது 30 நாளாக இருக்கும். 28, 31 அவ்வாறு அரபு மாதங்கள் கிடையாது. 29 அல்லது 30. ரமதானுடைய மாதத்தை ஆரம்பிப்பதற்கு ஒரு முஸ்லிம் சாட்சி சொன்னால் போதுமானது என்பதை நாங்கள் ஏற்கனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸை வைத்து இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை பார்த்தோம். அடுத்ததாக என்ன சொல்கிறார்கள்? ويثبت انقضاء رمضان برؤية هلال شهر شوال بشهادة مسلمين عدلين. ரமதான் மாதம் முடிவடைவது எவ்வாறு உறுதியாகும் என்றால் ஷவ்வாலுடைய பிறையை 2 நீதியான முஸ்லிம்கள் பார்த்ததாக சாட்சி சொல்ல வேண்டும். فإن لم يشهد مسلمان عادلان برؤية الهلال. 2 முஸ்லிம்கள் நீதியான நேர்மையான மார்க்கத்தோடு இருக்கக்கூடிய 2 முஸ்லிம்கள் பிறை பார்த்ததாக சாட்சி சொல்லவில்லை என்றால் وجب إكمال عدة رمضان 30 يوما. ரமதானுடைய கால எண்ணிக்கையை 30 நாட்களாக பூர்த்தி செய்ய வேண்டும். இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம், பிறை பார்த்துத்தான் நாங்கள் ரமதானுடைய மாதத்தையும் அதனுடைய இறுதியையும் முடிவு செய்கிறோம். ரமதானுடைய மாதத்துடைய முடிவை இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 2 பேர் சாட்சி சொன்னால்தான் பிறை ரமதானுடைய மாதம் முடிவடையும். எங்களுக்கு தெரியும் அறிஞர்களுக்கு இடையிலே இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. 3 கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று என்னவென்றால் எந்த ஒரு மாதமாக இருந்தாலும் 2 சாட்சியங்கள் இருந்தால்தான் அந்த அந்த அவர்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு புதிய மாதம் ஆரம்பிக்கும் என்பது. அது ரமதானுடைய மாதமாக இருந்தாலும் சரி, ஷவ்வாலுடைய மாதமாக இருந்தாலும் சரி. இது முதல் கருத்து. அவர்கள் எதை ஆதாரமாக எடுக்கின்றார்கள் என்றால் ஒரு ஹதீஸிலே மக்காவுடைய அமீர் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் 2 நீதமான முஸ்லிம்கள் சாட்சி சொன்னால் நாங்கள் அதன் அடிப்படையிலே நோன்பு பிடிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே பெருநாள் எடுக்க வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் சொன்ன இந்த செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? 2 பேர் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 2 சாட்சிகள் இருந்தால்தான் நாங்கள் மாதத்தை ஆரம்பிக்க முடியும் என்று அவர்களுடைய நிலைப்பாடு. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், இல்லை, இந்த நபி அவர்கள் ஒரு சாட்சியத்தையும் கூட என்ன செய்திருக்கிறார்கள்? ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2 சாட்சியங்கள் இருந்தால் சிறந்தது. ஒரு சாட்சி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சாட்சியத்தை நபி அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்ன செய்திருக்கிறார்கள்? ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை எடுத்திருக்கிறார்கள். அதனால் ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை நபி அவர்கள் எடுத்ததன் காரணமாக எல்லா மாதத்துக்கும் நாங்கள் ஒரு சாட்சி எடுக்க முடியும். 2 சாட்சி இருக்க வேண்டும், 2 சாட்சி தான் இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. என்றால் 2 சாட்சி இல்லை என்றால் அதை எடுக்கக்கூடாது என்று அங்கே இல்லை. 2 நேரடியான அர்த்தத்திலே இல்லை. 2 சாட்சிகள் சாட்சி சொன்னால் எடுக்குமாறு தான் இருக்கிறது தானே. எனவே ஆனால் அதற்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இல்லை, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான் பார்த்தார்கள் என்பது உறுதியாக அந்த ஹதீஸிலே சொல்லப்படவில்லை. வேறு மற்றவர்களும் பார்த்திருக்கலாம். 3வது கருத்து என்னவென்றால் ரமதானுடைய ரமதானை ஆரம்பிப்பதற்கு ஒரு சாட்சி போதுமானது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு ஒரு சாட்சி போதுமானது. ரமதானை முடிப்பதற்கு ஏனைய மாதங்களுக்கு 2 சாட்சிகள் வேண்டும் என்றால் பொதுவாக அந்த மக்காவுடைய அமீர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே இருக்கக்கூடிய அடிப்படையில் 2 சாட்சிகள் வேண்டும். இவ்வாறு 3 கருத்துக்கள் இருக்கின்றன. இங்கே நாங்கள் என்ன கவனிக்க வேண்டும் என்றால் இந்த பிறையை முடிவு செய்வது எங்களுடைய கடமை அல்ல. யார் பிறைக்கு பொறுப்பாக இருக்கின்றார்களோ, உதாரணமாக சவுதி அரேபியா நீங்கள் எடுத்துக்கொண்டால் இங்கே இருக்கக்கூடிய
நீதிமன்றம் அதுக்கு பொறுப்பாக இருக்கிறது. எனவே பிறை பார்த்த சாட்சியங்களை அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்வார்கள். அதே போன்று ஒவ்வொரு நாடுகளிலும் பிறை பார்ப்பதற்கென்று பிறை குழுக்கள் இருக்கின்றன முஸ்லிம்களிடத்திலே. எனவே அவர்கள் தான் இதை தீர்மானிப்பார். அவர்கள் இந்த 3 கருத்திலே அவர்களுக்கு விருப்பம் எது அவர்களுக்கு பலமாக தெரிகிறதோ அந்த கருத்தின் அடிப்படையிலே அவர்கள் முடிவு செய்வார்கள். அவருக்கு கீழால் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இவ்வாறு பல விஷயத்திலே கருத்து வேறுபாடுகள் இருக்கும். உதாரணமாக பெண்களுடைய சாட்சியத்தை பிறையிலே ஏற்றுக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று இருக்கும். எனவே என்னுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனால், எங்களுடைய பிறைக்குழு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனால், நான் அந்த இடத்திலே சண்டை பிடிக்க முடியாது. நாங்கள் அவர்களுக்கு இந்த விஷயத்திலே கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். இல்லை என்றால் முஸ்லிம்களுக்கு இடையிலே என்ன வரும்? பிளவு வரும். அதே போன்று டெலஸ்கோப்பால் பிறை பார்க்க முடியுமா முடியாதா என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து முடியும். அதனால் இங்கு பெரும்பாலான நேரங்களிலே அதிகமான நேரங்களிலே டெலஸ்கோப்பால் என்ன செய்யப்படுகிறது? பிறை பார்க்கப்படுகிறது. புதிய டெக்னாலஜியாக இருக்கக்கூடிய சிசிடி டெக்னாலஜி மூலமாக எல்லாம் பிறை பார்க்கிறார்கள். அதையெல்லாம் பார்க்க ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது அவர்களுடைய கருத்து என்றால் அதுவும் பார்ப்பது தான் என்கிறார்கள். சில அறிஞர்களுடைய கருத்து இல்லை, வெற்றுக்கண்ணால் தான் பார்க்க வேண்டும். நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற நாங்கள் உதாரணமாக என்னுடைய கருத்து வெற்றுக்கண்ணால் தான் பார்க்க வேண்டும். உண்மையில என்னுடைய கருத்து வெற்றுக்கண்ணால் பார்ப்பது தான் சரியானது, அதான் பலமானது. எனவே நான் இவர்கள் இங்கே இருப்பதனால் இவர்கள் சிசிடியால் பார்ப்பதனால் அல்லது டெலஸ்கோப்பால் பார்ப்பதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இது கருத்து வேறுபாடான விடயம். கருத்து வேறுபாடான விடயங்களை அணுகுவதற்கு மார்க்கத்திலே ஒரு முறை இருக்கிறது. அதிலே நாங்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லது எங்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்களுக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி கட்டுப்படவில்லை என்னால் என்ன நடக்கும்? முஸ்லிம்களுக்கு இடையிலே பிளவு வரும். அவ்வாறு பிளவு வருவதை நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரவில்லை. இந்த புரை விஷயத்திலே நபி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? அஸ்ஸோமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன். நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய நாளில் தான் நோன்பு, நீங்கள் பெருநாள் எடுக்கக்கூடிய நாளில் தான் பெருநாள். ஏன் அவர் சொல்லியிருக்கிறார்கள்? இவ்வாறான கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பதற்காக. எனவே ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுடைய கருத்துக்களை இது போன்ற பொதுவான விஷயங்களிலே நடைமுறைப்படுத்துவதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இன்றைய காலத்திலே வாழ்ந்த பல அறிஞர்கள் விளக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஷேக் அல்பானி ரஹிமவுல்லா அவர்கள் அவர்களுடைய தமாமுல் மின்னா என்ற நூலிலே, இன்னும் சில்சிலா சஹீஹா என்ற நூலிலே இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே தனிப்பட்டவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தை வைத்து முரண்படக்கூடாது, முரண்பட முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அடுத்த மசாலாவுக்கு வருவோம். வக்து நிய்யதி ஃபிஸ் ஸௌமி வ ஹுக்முஹா. நாங்கள் பார்த்தோம், நோன்பிலே நியத்து வைப்பது மிக முக்கியமான பிரதானமான ஒரு விடயம். எனவே அதனுடைய நேரம் எது என்பதைத்தான் இப்போது நாங்கள் பார்க்க போகிறோம். எந்த நேரத்திலே நாங்கள் நியத்து வைக்க வேண்டும்? நாங்கள் பார்த்தோம், நியத்து என்பது ருக்குன் என்று பார்த்தோம் ஏற்கனவே. சில அறிஞர்கள் ஷர்த் என்று சொல்வார்கள். எனவே நுணுக்கமாக நாங்கள் யோசிக்கும் பொழுது நியத் என்பது உண்மையில ஷர்த். ஏனென்றால் நியத் என்பது நோன்பு நோட்பதற்கு முன்னாலே எங்களிடத்திலே வந்துவிட வேண்டும். தொழுகையிலே உது செய்வது எவ்வாறு மிக அவசியம், அதாவது தொழுகைக்கு முன்னால் வர வேண்டுமோ அதே போன்று நாங்கள் நோன்பிலே நியத்து வைப்பது என்பது ஷர்த் என்று ஏன் சொல்ல வேண்டும் என்றால், அது நோன்பு நோட்பதற்கு முன்னாலே நாங்கள் அந்த எண்ணம் நியத் எங்களிடத்திலே வந்துவிட வேண்டும். இப்போது நாங்கள் பார்ப்போம், இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யஜிபு அல ஸாயிமி அன் யன்விய ஸியாம். நோன்பாளி நோன்பு நோட்பதற்கு நியத்து வைப்பது கட்டாயம். நியத் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம் தானே. வஹிய ருக்குனும் மின் அர்கானிஹி கமா மதா. ஏற்கனவே வந்தது போன்று நோன்புலே ஒரு ருக்குன் தான் நியத் என்று இவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் ருக்குன் அல்லது ஷரத் அல்லது இரண்டும் என்று கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நாங்கள் நோன்பு நோற்று கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அது இபாதத்தாக நாங்கள் அதை செய்கிறோம் என்ற எண்ணம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அது குறிப்பாக முன்னாலே எங்களுக்கு வந்துவிட வேண்டும். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. எல்லா அமல்களும் நியத்துக்களை கொண்டு, வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மா நவா. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நாடியது கிடைக்கும். அதற்கேற்ற முறையில் அவனுக்கு கூலி கிடைக்கும். எனவே நியத் எல்லாவற்றுக்கும் மிக முக்கியமானது. எந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்களுடைய நியத்தை பொறுத்து தான் அதற்கு நன்மை கிடைக்கும். நியத்தை பொறுத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். வயன்வீஹா மினல் லைலி ஃபி ஸியாமில் வாஜிப்.
வாஜிபான நோன்பு, கட்டாயமான நோன்பிலே ஒருவர் இரவிலே அதற்குரிய நியத்தை வைத்து விட வேண்டும். வாஜிபான நோன்பு என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். கசௌமி ரமதான், ரமதான் நோன்பு, வல் கஃபாரா, கஃபாரா நோன்பு, குற்றப்பரிகார நோன்பு, வல் கதா, அதே போன்று ரமதான் நோன்பை நாங்கள் கதா செய்யக்கூடிய அந்த நோன்பு, வன்னதர், நேர்ச்சை நோன்பு. இந்த நோன்புகள் கட்டாயமான நோன்புகள். இந்த நோன்புக்கு நாங்கள் நியத்து வைக்கும் பொழுது நாங்கள் பகலிலே நியத்து வைக்க முடியாது. நோன்பு நோட்பதற்கு முன்னாலே நியத்து வர வேண்டும். வலவு கபில் அல் ஃபஜ்ரி பி தகீகத்தின் வாஹிதா, ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு நிமிடத்துக்கு முன்னாலேனும் அவர் நியத்து வைத்து விட வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் சொன்னது ஒரு ஹதீத் இருக்கிறது, மல்லம் யுபையித்தி ஸியாம கபில் அல் ஃபஜ்ரி ஃபலா ஸியாம லஹு. எவர் ஒருவர் ஃபஜ்ருக்கு முன்னால் நோன்புக்கு நியத்து வைக்கவில்லையோ அவருக்கு நோன்பு கிடையாது. இந்த ஹதீதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. என்றாலும் இது நபியுடைய கூற்றல்லாமல் சஹாபியுடைய கூற்றாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது பலமான அறிவிப்புகளே வந்திருக்கிறது. எவ்வாறு இருந்தாலும் ஒரு சஹாபி இவ்வாறான கருத்தை சுயமாக சொல்ல முடியாது. நபியார்களுடையமிருந்து தான் சொல்ல முடியும். எனவே பொதுவாக நாங்கள் யோசித்தாலும் ஒரு வணக்கத்துக்கு முன்னால் அதற்குரிய நியத் வர வேண்டும். எனவே ஃபஜ்ருக்கு முன்னால் நியத் வந்தால்தான் அது நோன்பாக இருக்கும். நியத் வரவில்லை, பகலிலே நாங்கள் ஒருவர் என்ன செய்ய முடியாது, நோன்பு நோக்க முடியாது. நோன்புக்கு நியத்து வைக்க முடியாது. உதாரணமாக ஒருவர் எதுவுமே சாப்பிடவில்லை, நோன்பு நோக்கக்கூடிய எண்ணமும் அவரிடத்துல இருக்கவில்லை, நோன்பை முறிக்கக்கூடிய எதுவுமே அவர் செய்யவில்லை. காலையிலே 8 மணிக்கு அவருக்கு யோசனை வருகிறது, இன்று நான் நோன்பு நோட்கலாமா என்று யோசனை வருது. இது அது உதாரணமாக ஒரு வாஜிபான நோன்பு வைத்துக் கொள்ளும். வாஜிபான நோன்பு உதாரணமாக சென்ற ரமதான்ல அவருக்கு ஒரு நோன்பு விடுபட்டது. அந்த நோன்பை இவர் காலையில் 8 மணிக்கு இவர் யோசிக்கிறார், இன்று நான் நோன்பு நோட்கலாம். ஏனென்றால் நான் இதுவரையிலே எதுவுமே சாப்பிடவில்லை, எதுவுமே குடிக்கவில்லை, நோன்பை முறிக்கக்கூடிய எதுவுமே செய்யவில்லை. முடியுமா? முடியாது. காரணம், வாஜிபான நோன்புக்குரிய நியத் ஃபஜ்ருக்கு முன்னால் வர வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்? ஃபஜ்ர் வரையிலே நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். அப்ப நோன்பு ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஃபஜ்ர். அந்த ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே நோன்புடைய ஆரம்பம் எங்களுக்கு தெரியும், ஃபஜ்ர், முடிவு மகரிப். அந்த ஆரம்ப நேரத்திலே எங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அந்த ஃபர்லான நோன்பு, கட்டாயமான வாஜிபான நோன்பை எங்களுக்கு காலையில இருந்து ஆரம்பிக்க முடியாது. ஃபமன் நவா ஸௌமன் ஃபின் நஹார், பகலிலே யார் நோன்பு நோட்பதற்கு நியத்து வைக்கிறாரோ, வலம் யத்அம் ஷைஅன், அவர் எந்த ஒன்றையும் சாப்பிடவில்லை என்றால், லம் யுஜ்ஸிஹு இல்லா ஃபி ஸியாமி ததவ்வு, சுன்னத்தான நோன்பிலே தவிர அது அவருக்கு செல்லுபடியாகாது. சுன்னத்தான நோன்பிலே முடியும். சுன்னத்தான நோன்பிலே ஒருவர் என்ன செய்ய முடியும்? பகலிலே இருந்து நோன்பை ஆரம்பிக்க முடியும். ஆனால் அதற்கு முன்னால் அவர் நோன்பை முறிக்கக்கூடிய எந்த ஒன்றையும் செய்திருக்க கூடாது. உதாரணமாக ஒருவர் பகல் 12 மணிக்கு யோசிக்கிறார், நான் இன்று நோன்பு பிடிக்கலாம். ஏன்? நான் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடவில்லை, எதுவுமே குடிக்கவில்லை, நோன்பை முறிக்கக்கூடிய எதுவுமே செய்யவில்லை என்று ஒருத்தர் யோசிச்சு செய்கிறார். அப்ப நான் நோன்பு இருந்து விடலாம், மகரிபுக்கே நோன்பை திறக்கலாம் என்று பகலிலே சுன்னத்தான நோன்புக்கு என்ன செய்யலாம்? நியத்து வைக்கலாம். அவர் நோன்பை முறிக்கக்கூடியதையும் செய்திருக்க கூடாது. அதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. ஃபயஜூஸு பினியத்தி மினன் நஹார் இதா லம் யத்அம் ஷைஅன் மின் அக்லின் அவ் ஷுர்பின் லிஹதீதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா قالت. அதுக்கு ஆதாரம் என்னவென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், தஹல அலைய நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذات يوم, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். ஃபகால ஹல் இந்தகும் மின் ஷை, உங்களிடத்தில் ஏதாவது இருக்கிறதா? ஃபகுல்னா லா, நாங்கள் எதுவும் இல்லை என்று சொன்னோம். قال فإني إذن صائم, அவ்வாறென்றால் நான் இன்று நோன்பாளியாக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அம்மா சியாமுல் வாஜிபி ஃபலா யன்அகிது பினியத்தின் மினன் நஹாரி வலா புத்த ஃபீஹி மின் நியத்தின் மினல் லைல். வாஜிபான நோன்பை பொறுத்தவரையிலே கட்டாயமாக இரவிலே நியத்து இருக்க வேண்டும். பகலிலே நியத்து வைப்பதனால் அந்த நோன்பு செல்லுபடியாக மாட்டாது. எனவே இதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். சுன்னத்தான நோன்பை பொறுத்தவரையிலே மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. ஃபர்லான நோன்புக்கு அவ்வாறு அனுமதி மார்க்கம் அளிக்கவில்லை. ஃபர்லான நோன்புக்கு இரவுலே நியத்து வந்துவிட வேண்டும். நோன்பை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே நியத்து வந்துவிடும். சுன்னத்தான நோன்பை உதாரணமாக ஒருவர் பகலில் இருந்து நோற்றார் என்று வையுங்கள். ஆனால் அவருக்கு நன்மை எந்த நேரத்தில் இருந்து கிடைக்கும்? பகலில் இருந்து கிடைக்குமா அல்லது காலையிலே இருந்து நோன்பு நோற்ற நன்மை கிடைக்குமான்னு கேட்டால், அவருக்கு எப்போது நியத்து வந்ததோ அதிலிருந்து தான் அவருக்கு நன்மை கிடைக்கும். அதுதான் சரியான பலமான கருத்து.
என்றால் அதுக்கு முன்னால் அவர் நோன்பு இருக்க வேண்டும் என்ற நியத்து அவருக்கு இருக்கவில்லை. அவர் நோன்பு பிடித்த பகுதிக்குரிய அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும். சில அறிஞர்களுடைய கருத்து அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது. அல்லாஹ் முழு நாளுக்கும் நன்மை கொடுப்பதற்கு கூடும். அல்லாஹு ஆலம். எனவே முக்கியம் என்னவென்றால் பகலிலே இருந்து ஒருவருக்கு என்ன செய்யலாம்? சுன்னத்தான நோன்புகளை சுன்னத்தான நோன்பு என்று சொல்வது குறிப்பிட்ட சுன்னா கிடையாது. உதாரணமாக அரஃபாவுடைய நோன்பு, அதே மாதிரி சில குறிப்பிட்ட சுன்னாக்களுக்கு அந்த நோன்பை பிடித்தால் உங்களுக்கு இவ்வளோ. உதாரணத்துக்கு மிக சிறந்த உதாரணம் தான் ஷவ்வால் மாதத்துடைய 6 நோன்பு. 6 நோன்பை ஒருவர் பகலில் இருந்து நோற்றால் அது 6 நோன்பாக என்ன செய்யப்பட மாட்டார், கருதப்பட மாட்டார். உதாரணமாக ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று விட்டார், இன்னொரு 6 நாட்கள் ஷவ்வாலிலே நோன்பு நோக்கிறார். அதிலே ஒரு நோன்பை இவர் எவ்வாறு நோக்கிறார் என்றால் பகல் 12 மணியில இருந்து நோற்றார். அதுக்கு முன்னால் எதுவும் சாப்பிடவில்லை, நோன்பு நோக்கக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்கவில்லை. எனவே இங்கே இவர் ரமதான் நோன்பு நோற்றார், பிறகு 5 நாள் நோன்பு நோற்றார் முழுமையாக. அடுத்த கடைசி நோன்பை அவர் நோக்கும் பொழுது அவருக்கு எந்த எண்ணம் இருக்கவில்லை, காலையிலே நோன்பு நோக்கின்ற எண்ணம் இருக்கவில்லை. அரை நாள் தான் நோன்பு நோற்றிருக்கிறார். நியத் அவருக்கு எப்போது வருகிறது? நாளுடைய அரைவாசியில். எனவே இவர் 6 நோன்பு நோற்றதாக ஆக மாட்டார். ஏன்? அந்த நாள் முழுமையாக அந்த நோக்க வேண்டும் நோன்பு இருக்கவில்லை. நியத் அவருக்கு வந்தது பகலில் இருந்துதான். எனவே அதனால் அந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த 6 நோன்புகள் போன்ற நோன்புகளை அந்த நேரத்திலிருந்து நோட்கலாம். அது அவருக்கு ஒரு நோன்பாக அமையும். ஆனால் அது 6 நோன்பை முழுமைப்படுத்தியதாக என்ன செய்யாது, அமையாது. ஹைர். அடுத்த விடயம் என்ன சொல்கிறார்கள் என்றால் وَتَكْفِي نِيَّةٌ وَاحِدَةٌ فِي بِدَايَةِ رَمَضَانَ لِجَمِيعِ الشَّهْرِ وَيُسْتَحَبُّ تَجْدِيدُهَا فِي كُلِّ يَوْمٍ. ரமதான் மாதத்திலே ஒருவர் நோன்பு பிடிப்பதற்காக நியத்து வைக்கிறார். ரமதான் ஆரம்பத்திலே என்ன செய்தார்? ஒருவர் நியத்து வைத்து விட்டார், நான் இந்த ரமதான் முழுமையாக நோன்பு நோக்கப் போகிறேன் என்று நியத்து வைத்தால் அது போதுமானது. அது போதுமானது. ஒவ்வொரு இரவும் அவர் என்ன செய்ய வேண்டுமா? நியத்து வைக்க வேண்டுமா? அவரிடத்திலே நான் நாளைக்கு நோன்பு பிடிக்கப் போகிறேன் என்ற எண்ணம் வர வேண்டுமா? இல்லை. ஆரம்பத்திலே அவரிடத்திலே எண்ணம் வந்தால் போதுமானது. ஆனால் ஒவ்வொரு இரவும் அவர் அந்த ரமதானுடைய நோன்பை, அன்றைய நோன்பை அவர் நோட்பதாக அவருக்கு நியத்து வருவது முஸ்தஹப், வரவேற்கத்தக்கது, மார்க்கத்திலே விரும்பத்தக்கது என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள். சில அறிஞர்களுடைய கருத்துப்படி, பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி என்னென்றால் ஒவ்வொரு இரவும் என்ன செய்ய வேண்டும்? நான் நாளை நோன்பு நோட்கிறேன் என்கின்ற எண்ணம் அவரிடத்திலே வர வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஏன் அப்படி கருதுகிறார்கள் என்றால், நோன்பு என்பது ஒரு மாதம் நாங்கள் நோன்பு நோற்றாலும் ஒவ்வொரு நோன்பும் தனியானது. ஒவ்வொரு நோன்பும் தனியான ஒரு வணக்கம். எனவே ஒவ்வொரு தனியான வணக்கத்துக்கும் அந்த வணக்கத்தை செய்வதற்கு முன்னால் எங்களிடத்திலே நியத் வர வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நியத் என்றால் சிலர் நினைப்பதை போன்று நாங்கள் ஏதாவது வார்த்தைகளை அந்த இடத்திலே சொல்ல வேண்டும், அவ்வாறு கிடையாது. இரவுலே நாங்கள் சஹர் செய்தாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாங்கள் நாளைக்கு நோன்பு பிடிக்கப் போகிறோம். அதுதான் நியத் என்பது. ஒருவருடைய உள்ளத்திலே, எண்ணத்திலே நாளைக்கு நான் நோன்பு இருக்க போகிறேன் என்ற எண்ணம் வருவதுதான் நியத். அதை விட வேற எதுவும் கிடையாது. அவருக்கு தெரியும் நான் நாளைக்கு ரமதானுடைய நோன்பைத்தான் நோக்கப் போகிறேன் என்று. எனவே பேணுதல் என்னவென்றால் ஒவ்வொரு இரவும் அவர் அந்த நாளை நோன்பு நோக்கப் போகிறேன் என்ற எண்ணம் வருவது சிறந்தது. இதிலே இந்த மசாலாவிலே, இந்த கருத்து வேறுபாட்டிலே பிரச்சனை எப்போது வெளியாகும் என்றால், உதாரணமா ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அசருக்கு பிறகு தூங்கிவிட்டார், அல்லது மகரிபுக்கு முன்னால் தூங்கிவிட்டார், இரவு முழுமையாக தூங்குகிறார், அடுத்த நாள் ஃபஜருக்கு பிறகு எழும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இவருக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்ற எண்ணம் அங்கே இரவிலே வரவில்லை என்றால் முழு இரவும் தூக்கத்திலே இருந்தார். இந்த கருத்தின் அடிப்படையிலே ரமதான் மாதத்திலே ஆரம்பத்திலே இவர் என்ன எண்ணி இருந்தார்? முழு மாதமும் நோன்பு நோக்க வேண்டும். எனவே இவர்களுடைய கருத்தின் அடிப்படையிலே அவருடைய நோன்பு செல்லுபடியாகும். அவருடைய நோன்பு செல்லுபடியாகும். இந்த ரமதானுடைய மாதத்திலே ஆரம்பத்திலே அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அதிகமான அறிஞர்கள் என்ன கருதுகிறார்கள்? ஒவ்வொரு இரவும் அவருக்கு எண்ணம் வர வேண்டும். அந்த கருத்தின் அடிப்படையிலே அன்றைய இரவு அவருக்கு எண்ணம் வரவில்லை. அவர்களுடைய கருத்துப்படி அந்த நோன்பு செல்லுபடியாகாது. ஹைர், அல்லாஹு ஆலம். எனவே இந்த கருத்து பலமாக இருக்கிறது. அதாவது நோன்புடைய ஆரம்பத்திலே ஒருவருக்கு எண்ணம் வந்தால் போதுமானது என்றால், அந்த நியத் என்பது முழு மாதமும் அவர் நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அந்த அமலை அவர் செய்வதற்கு முன்னால்
அந்த எண்ணம் அவரிடத்திலே வந்திருக்கிறது. அந்த எண்ணம் போதுமானது. ஆனால் ஒருவர் என்ன செய்கிறார் என்றால், இடையிலே பிரயாணம் செய்து விட்டார். பிரயாணத்திலே அவர் நோன்பை விட்டுவிட்டார். திரும்பவும் அவர் நோன்பு நோட்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை. ஆனால் அடுத்த நாள் காலையில யோசிக்கிறார். இன்று 8 மணிக்கு யோசிக்கிறார். இன்றைக்கு நான் நோன்பு பிடிக்கலாம். பிரயாணத்துல தான் இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் நோன்பு பிடிக்கலாம். இப்போது நோன்பு அவர் என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது. காரணம் அவருடைய நியத், அவர் இன்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற நியத் அங்கே துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே இடையிலே துண்டிக்கப்பட்டு விட்டது. இரவிலே அவருக்கு நான் இன்று நோன்பு பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்க வேண்டும். ஃபஜ்ருக்கு முன்னால் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஃபஜ்ருக்கு முன்னால் அவருக்கு எண்ணம் வந்திருந்தால் பிரச்சனை இல்லை. காலையிலே அந்த எண்ணத்தை அவர் கொண்டு வந்தால் முடியாது. அதனை நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக புதிய ஒரு பாப் நாங்கள், அதாவது இரண்டாவது பாபு சானி, இரண்டாவது பாடம் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம். في الأعذار المبيحة للفطر ومفطرات الصائم وفيه مسألتان. நோன்பை விடுவதற்குரிய சலுகைகள், அதே போன்று நோன்பை முறிக்கக்கூடிய விடயங்கள் என்று 2 விடயங்களை பற்றி இந்த பாடத்திலே பேச இருக்கின்றார்கள். அதிலே முதல் பகுதி அல்-அஅதாருல் முபீஹத்து லில் ஃபித்ரி ஃபி ரமதான். ரமதானிலே நோன்பை விடுவதற்கான காரணங்கள், நோன்பை விடுவதற்கு அனுமதிக்கக்கூடிய சலுகைகள் பற்றி பேசுகிறார்கள். அதிலே முதலாவது விடயம் அல் அவ்வல் அல் மரது வல் கிபர், அதாவது நோயும் வயோதிபமும். ஒரு நோயாளியில், அதே போன்று ஒருவர் வயோதிபர், இவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு மார்க்கம் சலுகை அளித்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே நிபந்தனைகளை பார்க்கின்ற பொழுது பார்த்தோம். இங்கே விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் நோயாளிகள் 2 வகையினர். ஒருவர் நிரந்தரமான நோயாளி, இன்னொருவர் குணமடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய நோயாளி. அவர் குணமடைவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நோயாளி. எனவே குணமடைவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நோயாளிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நோன்பை விடுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் நோயிலிருந்து குணமடைந்ததற்கு பிறகு அவர்கள் விட்ட நோன்புகளை என்ன செய்து விட வேண்டும்? கதா செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஏற்கனவே நாம் சொன்ன ஆயத், ஐயாம் மஅதூதாத், குறிப்பிட்ட நாட்களிலே, எண்ணப்பட்ட நாட்களிலே நோன்பு நோட்க வேண்டும். ஃபமன் கான மின்கும் மரீதன், உங்களிலே யார் நோயாளியாக இருக்கிறாரோ, வஅலா சஃபரின், அல்லது பிரயாணத்தில் இருக்கிறாரோ, ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், வேறு நாட்களிலே அவர் அந்த நோன்புகளை எண்ணி நோற்றுக்கொள்ளட்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர், யார் உங்களிலே மாதத்தை அடைகிறாரோ ஃபல்யசும், அவர் நோன்பு நோற்றுக்கொள்ளட்டும். வமன் கான மரீதன் வஅலா சஃபரின், யார் நோயாளியாகவோ பிரயாணத்தில் இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர். 2 அதே கருத்தை தான் இந்த ஆயத்தும் சொல்கிறது. சூரத்துல் பக்ராவுடைய 184 185வது வசனங்களிலே இது சொல்லப்பட்டிருக்கு. எனவே நோயாளியாக இருப்பவருக்கு அவர் நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களிலே அந்த நோன்பை நோற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த ஆயத்துங்களுக்கு சொல்கிறது. இது எப்படியான நோயாளிகள்? குணமடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நோயாளிகள். والمرض الذي يرخص معه الفطر هو المرض الذي يشق على المريض الصيام بسببه. எந்த நோய்களுக்கு நோன்பை விடலாம் என்று சொல்கிறார்கள். எந்த நோய்களுக்கு நோன்பை விடலாம் என்றால், நோன்பு நோட்பதன் மூலமாக ஒருவருக்கு சிரமம் ஏற்படும் என்றிருந்தால் அப்படியான நோயாளிகள் நோன்பை விடலாம். ஒருவருக்கு நோயாளியாக இருக்கிறார், நோன்பு நோட்பதனால் அவருடைய நோய் அதிகமாகும் அல்லது அவருக்கு சிரமம் ஏற்படும் என்றிருக்கும் பொழுது அவர் நோன்பை விடலாம். சரி, ஒரு நோயாளி இருக்கிறார், அவருக்கு நோன்பு நோட்பது சிரமம், ஆனாலும் அவர் அதையும் மீறி என்ன செய்கிறார்? கஷ்டப்பட்டு நோன்பை நோட்கிறார். அவருடைய நோன்பு செல்லுபடியாகும் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலுகை அளித்திருக்கிறார், நோன்பை விட்டுவிட்டு வேறு நாட்களில் அந்த நோன்பை நோற்றுக்கொள்வதற்கு.
நாங்கள் இப்போது பார்ப்போம் 2வது வகை நோயாளிகள். அதாவது குணமடையும் என்று எதிர்பார்க்கப்படாத நோன்பாளிகள் அல்லது நோன்பு நோற்பதற்கு முடியாமல் இருக்கக்கூடியவர்கள். உதாரணமாக அல் கபீர், வயோதிபர், தொடர்ச்சியாக அவருக்கு இயலாமை இருக்கக்கூடியவர்கள். இவ்வாறானவர்கள் நோன்பு நோக்க முடியாது. இவர்கள் நோன்பை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி அளித்திருக்கிறது. இவர்களுக்கு கதா செய்யவும் முடியாது என்றால் இனிமேல் இவர்கள் குணமடைய மாட்டார்கள். அவர்களால் இனிமேல் நோன்பு நோக்கவும் முடியாது. எனவே அப்படியான நோயாளிகள் என்ன செய்யலாம் என்றால் நோன்பை விட்டுவிட்டு அவர்களுக்கு கதா செய்வது கடமை இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஃபிதியா கொடுப்பது தான் கடமை. அவர்கள் விட்ட நோன்புகளுக்காக வேண்டி ஃபிதியா கொடுக்க வேண்டும். ஃபிதியா என்றால் என்ன? அவர்கள் விட்ட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்திலே ஆரம்பத்திலே நோன்பு கடமையாக்கப்பட்ட பொழுது விரும்பியவர்கள் நோன்பு நோட்கலாம். விரும்பியவர்கள் அந்த நோன்புக்கு பகரமாக என்ன செய்யலாம்? ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்று இருந்தது. விரும்பியவர்கள் நோன்பு நோட்கலாம், விரும்பியவர்கள் உணவளிக்கலாம். பிறகுதான் அல்லாஹு தாலா யார் மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் கட்டாயம் நோன்பு நோற்று ஆக வேண்டும், நோயாளிகளுக்கும் பிரயாணிகளுக்கும் சலுகை இருக்கிறது என்ற விஷயத்தை இறக்கி வைத்தான். எனவே ஆரம்பத்திலே என்ன சட்டம் இருந்தது? விரும்பியதை செய்யலாம் என்ற சட்டம் இருந்தது. அப்ப நோன்புக்கு பகரமான ஒன்றுதான் ஏழைக்கு உணவளிப்பது, ஃபிதியா கொடுப்பது. வயோதிபர்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு நோன்பு நோக்க முடியாது. எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பகரமானதை செய்ய வேண்டும். அதற்கு பகரமானது என்ன? அதற்கு ஈடானது என்ன? அதுதான் ஏழைகளுக்கு உணவளிப்பது. எனவே ஆரம்பத்திலே இருந்த சட்டம் மாற்றப்பட்டாலும் வயோதிபர்களை பொறுத்தவரையிலே, அதாவது அவர் நோன்பு பிடிக்க முடியாத நிரந்தர நோயாளிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் விஷயத்திலே அது இருக்கிறது. அவர்கள் விஷயத்திலே அது இருக்கிறது என்பதை சஹாபாக்களுடைய செயல்பாடுகள் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், وَأَمَّ الشَّيْخُ الْكَبِيرُ إِذَا لَمْ يُطِقِ الصِّيَامَ فَقَدْ أَطْعَمَ أَنَسٌ بَعْدَمَا كَبِرَ عَامًا أَوْ عَامَيْنِ عَنْ كُلِّ يَوْمٍ مِسْكِينًا. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயோதிபத்தை அடைந்து நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை வந்த பொழுது 1 வருடம் அல்லது 2 வருடங்கள் அவர் ஒவ்வொரு நாளைக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்தார்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முதிய வயதிலே இருக்கக்கூடிய ஒரு பெண், ஒரு ஆண் அல்லது ஒரு பெண், அஷ்ஷேகுல் கபீர் வல் மர்அத்துல் கபீரா லா யஸ்ததிஆன் அன் யஸூமா, நோன்பு பிடிக்க முடியாத நிலையிலே அவர்கள் இருந்தால் ஃபல்யுத்இமா மகான குல்லி யௌமின் மிஸ்கீனா, அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு, ஒரு ஏழைக்கு உணவளிக்கட்டும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். எனவே இதன் அடிப்படையிலே வயோதிபத்திலே இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அல்லது நிரந்தரமாக நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நோன்பை விட்டு அதற்கு பகரமாக ஒவ்வொரு நோன்புக்கும் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். எவ்வாறு உணவளிக்க வேண்டும்? உணவளிப்பது எவ்வாறு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏழைகளை ஒரு மாதத்துக்கு 30 நாளைக்கு உரிய உணவளிப்பதற்காக ஏழைகளை 30 பேரை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தார்கள். எனவே ஒருவர் போதுமான அளவு, வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு அவருக்கு தேவையான உணவை ஒரு நேரத்துக்கு கொடுத்தால் போதுமானது. சரி, உலர் உணவாக அதனை நாங்கள் கொடுக்க முடியுமா என்று கேட்டால் அவ்வாறும் கொடுப்பதற்கு முடியும். அதிலே சில அறிஞர்கள் 2 சாகுகள் கொடுக்க வேண்டும், 2 முத்துகள், அரை சாகு கொடுக்க வேண்டும். 2 முத்துகள், அதாவது அரை சா. ஒரு முத்தென்றால் ஒரு கைப்பிடி அளவு, 2 முத்தென்றால் 2 கைப்பிடி அளவு, 4 முத்துகள் தான் ஒரு சா. எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கிறோம்? ஒரு சா, அதாவது 4 முத்துகள், 4 கைப்பிடி அளவு. நாங்கள் இன்று கிலோகிராம் இவ்வாறு நிறுத்தல் அளவிலே பொருட்களை அளக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே முகத்தல் அளவிலே தான் பொருட்கள் என்ன செய்யப்பட்டது? அளக்கப்பட்டது. எனவே அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு சா கொடுக்க வேண்டும் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொன்னார்கள். அது ஜக்காத்துல் ஃபித்ர்ல.
எனவே அவர்கள் சலஃபுல் சாலிஹீன்களுடைய காலத்திலே அவர்கள் எண்ணிக்கை சொல்லும் பொழுது எவ்வாறு சொல்வார்கள்? ஒரு முத், ஒரு சா, இவ்வாறு சொல்வார்கள். எனவே சலஃபுகளுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது, அன்றைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் சிலர் ஒரு சா என்றும் சொல்லி, ஒரு முத்தன்னு சொல்லி இருக்கிறார்கள். சிலர் 2 முத்தன்னு சொல்லி இருக்கிறார். இங்கே நோக்கம் என்னவென்றால், ஒரு முத்து 2 முத்தல்ல, ஒருவருக்கு பசி போகின்ற அளவுக்கு நாங்கள் உணவளிக்க வேண்டும். அதுதான் நோக்கம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இத்ஆம் மிஸ்கீன், மிஸ்கீன்களுக்கு உணவளிப்பது என்று தான் சொல்லியிருக்கிறான். எனவே ஒருவருக்கு பசி போகிற அளவுக்கு உணவளிக்க வேண்டும். எனவே சிலர் ஒரு முத்து என்று சொல்லியிருக்கிறார். குறைந்தபட்சம் ஒரு முத்து, குறைந்தபட்சம் ஒரு முத்து. இங்கே 2 முத்துகள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நிஸ்ஃபு சா, 2 முத்துகள், அரை சா. அன் குல்லி யௌமின் மிஸ்கீனன் நிஸ்ஃப சாயின். அதிகமானவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் என்றால், முஜாஹித் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தாபீன்களில் ஒருவர், அவருடைய கருத்திலே இவ்வாறு அவர் சொல்லியிருக்கிறார். 2 அரை சா மின்புர், அதாவது கோதுமை, தமர், பேரிச்சம்பழம், உருஸ், அரிசி, வனஹ்விஹா மின் கூத்தில் பலத். அந்த நாட்டிலே பிரதானமாக உண்ணப்படக்கூடிய, அந்த ஊரிலே பிரதானமாக உண்ணப்படக்கூடிய உணவிலே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நிஸ்ஃபு சா கொடுக்க வேண்டும். உண்மையிலே ஒரு ஒரு முத்து கொடுத்தாலும், ஒரு முத்து என்பது இன்றைய கணக்கின் அடிப்படையிலே ஒரு முத்து என்பது அதிலே என்றால் அது நாங்கள் நிறுத்தல் அளவைக்கு மாற்றும் பொழுது சில வித்தியாசங்கள் வரும். அன்றைய காலத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு முத்து, ஒரு சாயை நாங்கள் நிறுத்தல் அளவைக்கு மாற்றும் பொழுது, அது முகத்தல் அளவை, கொள்ளளவு வித்தியாசம் வரும். அதே மாதிரி பொருட்களுக்கு இடையிலையும் வித்தியாசம் வரும். உதாரணமாக, 1 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பாத்திரத்திலே நாங்கள் ஒரு பொருளை போட்டால் அதிலே கிராம் அதிகமாக இருக்கும். கிராமை பார்க்கின்ற பொழுது இன்னொரு பொருளை போடும் பொழுது அதை விட குறைவான அளவு கிராம் இருக்கும். எனவே அடிப்படை என்னவென்றால் முகத்தல் அளவை தான். எனவே அந்த முகத்தல் அளவையை நிர்வகிக்க பல அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மாற்றி இருக்கிறார்கள். காலாகாலமாக மாற்றி பார்த்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இங்கே இவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அளவு என்னவென்றால், ஒரு சா என்பது 1 கிலோகிராமும் 250, அதனுடைய கால்வாசி, அதாவது 2 கிலோ 250 கிராம்கள் தான் ஒரு சா என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இது ஒரு சாவுக்குரியது. அரை சா என்று சொல்லும் பொழுது அதனுடைய அரைவாசி 1 கிலோகிராமும் 125 கிராம்களும் தான் கிட்டத்தட்ட அரை சா, அதாவது 2 முத்துகள். ஒரு முத்து என்று சொல்லும் பொழுது அதிலும் அரைவாசி வரும். ஷேக் இப்னு உதைமீன் ரஹிமஹுல்லாஹ் இன்னும் பல ஆய்வாளர்களுடைய ஆய்வுகளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது என்னிடத்திலே பலமான கருத்து என்னவென்றால், ஒரு முத்து என்று சொல்வது, ஒரு முத்து என்று சொல்வது கிட்டத்தட்ட நல்ல கோதுமையிலே 500 கிராமும் 510 கிராம்கள், 510 கிராம். அரிசியிலே அதை விட கூடுதலாக வரும். உதாரணமாக, ஒரு 600 கிராம் அரிசி கொடுத்தால், எந்த வகையான அரிசியாக இருந்தாலும் 600 கிராம் ஒருவர் கொடுக்கின்ற பொழுது அதிலே ஒரு முத்து வந்துவிடும். 2 முத்து அரை சா என்று சொல்கிற பொழுது அதில் 2 பங்கு, கொடுக்கின்ற பொழுது அரை சா 2 முத்துகள் வந்துவிடும். எனவே ஜகாத்துல் ஃபித்ரிலும் கூட பலமான கருத்து என்னவென்றால், 2 கிலோ 40 கிராம்கள் நல்ல கோதுமை, 2 கிராம் 40 கிராம்கள் இருந்தால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த ஒரு சாயின் அளவுக்கு சமமாகும் என்பதுதான் பல இன்றைய ஆய்வாளர்கள் பல விதத்திலே ஆய்வு செய்து, அதை சொல்வதற்கு இந்த இடத்திலே நேரம் கிடையாது, செய்திருக்கக்கூடிய முடிவின் அடிப்படையிலே அந்த அளவு போதும். ஆனால் நாங்கள் எங்களுடைய நாடுகளிலே அதை விட அதிகமாக கொடுக்கின்றோம். அதிகமாக கொடுப்பது நல்லதுதான், பிரச்சனை இல்லை. அதாவது கிட்டத்தட்ட 2.5 கிலோகிராம் கொடுக்கின்றோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் இதோடு பாடத்தை நிறுத்திக் கொள்ளும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரத்திலே நாங்கள் அடுத்த நேரம் முடிந்ததன் காரணமாக அடுத்த பகுதியை பார்க்கலாம், அடுத்த சலுகைகளை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
جمعية الدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. بالدعوة نحيا.